அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனி மாதம் சொல்லக்கூடிய சோபகிருது வருஷம், ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் ஜூன் 14 ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம்தான் இந்த ஆனி மாதம். பிரமாதமான மாதம். இதில் கோச்சாரத்தில் பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் ராகும் இருப்பாங்க. அதே ரிஷபத்தில் இருக்கிற புதன் 3ஆம் தேதி, ஆனி 3ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதி மிதுனத்துக்கு போயிடுவார். ஒரு சிறு கேப் ஜூலை 2ஆம் தேதி, அதாவது 17 ஆனி 17 பிறகு அந்த சூரியனோட புதன் சூரியனோட இருப்பார். அந்த செவ்வாய், கடகத்தில் இருக்க செவ்வாய் சுக்கிரன் இருப்பார். அந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் மறுநாளை சிம்மத்துக்கு போவார். அதே கடகத்துக்கு புதன் வந்துடுவார். ஒரு நாள் கேப்பில் அப்படியே எல்லாம் வந்துடுவாங்க. அதாவது பிற்பகுதியில், ஆணி பிற்பகுதியில் வரக்கூடிய இது விஷயம் இது. அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது. ஆமாம், ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் நல்ல பல மாற்றங்கள் துரிதமாக நடக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனந்தமாக இருக்கும். எல்லாருக்கும் ஜீவன வாய்ப்பிலேருந்து சுகமான வாழ்க்கையிலேருந்து எத்தனையோ வியாதிகள் நோய்கள்லாம் உலகத்தில் பயமுறுத்தும் போர், அது அச்சுறுத்தல், நில அதிர்ச்சி, என்னெல்லாமோ கடல் பொங்காட்டம், மழை, வெள்ளம், அதனால் உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் எல்லாம் ஸ்மூத்தாக போகும். ஸ்மூத் செயலிங். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் விஷயங்கள். எல்லா காரியம் சிறப்பாக நடக்கும், ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பிரச்சனையே இது இந்த ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக காணுவாங்க. எல்லா விழாக்கள் நல்லா நடக்கும், ஆனந்தமாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட காலத்தில் ஜீவனத்துக்கோ அல்லது ஒரு குறை சொல்கிறதுக்கோ வழி இல்லை. இந்த ராசி பலனை ஒன்றாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இங்கே நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். செவ்வாயோட மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு. இதில் திருவாதிரைக்கு மட்டும்தான் 4 ஃபுல் பாதமும் வரும். ஏன்னா ராகு, இந்த புதனுக்கு ராகு வேண்டி சொன்னதுனால உங்களுக்கு அது தானாக தெரியுது பாருங்கள். அங்கே அதே மாதிரி தற்பொழுது ராகு மேஷத்தில் உட்காந்துருக்கார், குருவோடு உட்காந்துருக்கார். குரு உங்களுக்கு வேண்டாதவர் தான். கடத்திரம்னாலே வேண்டாதவர். அது எல்லாருக்கும் பொண்டாட்டி வர வரைக்கும் 1 மாதம் ஓடும். அப்புறம் புத்தி காமிச்சிடும். அது புத்தி காமி இது புத்தி காமிக்கும். அப்புறம் கௌரவம் பிரசிஜனம் வரும். இது எல்லா குடும்பத்தில் இருக்குது தான். ஏன்னா சப்தமாதிபதிக்கு அடுத்த 2ஆம் வீடு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி இருக்கான் பார்த்தியா, அவன் தான் மாமியார் வீடு சம்மந்தப்பட்டவன். புரியுதுங்களா? அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது தனி ரசனை. நம்ம குடும்பம்தான் தனி குடும்பம் வச்சக்கூடாது. எல்லா குடும்பமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும். மனோபாவம் வரத்துக்கு தான் அது மாதிரி வச்சுருக்கான். சம்பந்தப்பட்டு தொடர்பு கொள்றதுனாலே உங்களுக்கு குடும்ப விருத்தியாகணும்னா 4 இடத்துல நம்ம விட்டு கொடுத்து இறங்கி போகணுன்றதுக்காக வச்சுருக்கான். எனக்கு நீ ஒன்று அவனும் ஒன்றுன்ற மாதிரி. அது மாதிரி சப்தமாதி சொல்லக்கூடிய குருவானவர் லாபத்தில் உட்காந்துருக்கார், ராகுவோடு உட்காந்துருக்கார். உங்களுக்கு அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? வியாபாரிகளுக்கு போட்டா போட்டுன்னு போவாங்க. உங்களுடைய வியாபாரம் நடக்கணுன்றதுக்காக வேண்டி எல்லாரையும் முட்டாளாக்கிடுவான். இந்த மாதத்தில் அட்டகாசமாக உங்களுக்கு பிச்சுன்னு போகும் வியாபாரம். உங்களுக்கு டிமாண்டு அதிகம் வர ப்ராடக்டை நிறைய பைஃபிகேட் பண்ணி நிறைய பண்ணி போகணும். 4 இடத்துல பிஸ்னஸ் ஒரே அன்றைக்கில் எத்தனையோ சிஸ்டர் கன்சல் அது இது பை ப்ராடக்ட்ஸ், எத்தனை ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி விற்காத சாமான், பழைய ஸ்டாக், இது எல்லாம் உங்களுக்கு புதுசாக்கி ஜம்முன்னு என்ன வேணால் 1க்கு 100 மடங்கு சம்பாதிக்கலாம். இந்த மாதம் சம்பாதிச்சு நீ ஒரே மாதத்தில் நீ கோடி சொன்னாலாம் மில்லியனாகலாம். அது எப்படி பாசிபிள் ஆகும்? சந்தர்ப்பம் கொடுத்து, வழி கொடுத்து, மூளையும் கொடுத்து, இந்த சந்தர்ப்பம் கொடுத்து, இத்தனை இது கொடுத்து, யுக்திகளும் கொடுத்து பண்ணலையானா அப்புறம் என்ன இருக்குது? உங்களை நம்பி தான் படைச்சிருக்கான் பகவான். நீ பண்ணுவேன்றதுக்காக தான் உங்களை படைச்சிருக்கான். நிச்சயம் சாதனை பண்ணி வியாபாரிகள் சொல்லக்கூடிய மிதுனத்தில் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வியாபாரத்தில் பில்லியன் ட்ரில்லியன் தான். ஏதோ இத்தனோண்டு சட்டி குழம்பு பொட்டி கடை வச்சுருந்து இத்தனோண்டு போதும் சொல்லி போகிறதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் ஸ்டால்லாம் வைப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக வைப்பாங்க. அந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட சொல்லக்கூடிய இந்த மால் அதெல்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. பல்பொடி அங்காடி, கோடவுன் ஸ்டாக்கு, நெட்ஒர்க்கு, என்னென்ன இருக்கோ அத்தனை இது டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சேரிட்டபிள் அத்தனையும் வச்சுருந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. 100க்கு 100 மடங்கு போட்டு எப்படி வியாபாரம் பண்ணணும், திறமையான அந்த திறமைகள் நன்னாவே செயல்படும். புத்தி இத்தனால இருக்கும் தவிர செயல்பட முடியாது. இப்போ செயல்கள் படத்துக்கு அந்த புத்தியோடு கொடுத்து இந்த தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் அழித்து கூட அதுக்கு உண்டான டீம் ஒர்க் பண்ணுற ஆட்களையும் கொடுத்து என்ன ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்கான். நீங்கள் வெளிநாட்டு மால் சொல்லக்கூடிய அவங்க வெளிநாட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது பதில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம்.
அவங்க எப்படி இங்கே வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்களோ நீங்கள் மற்ற முட்டாளாக்க முடியும். அதனால் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய நீங்களே இங்கேயே சம்பாதிக்கலாம். ஆனால் இத்தனை வருஷம் தப்பன் சொத்து, மாமன் சொத்து, பரம் சொத்து, ஒரு 100 ஏக்கர் 10 ஏக்கர் ஆகி 2 ஏக்கராக 1 அரை ஏக்கர் ஆகி சண்டை போட்டு மண்டையை ஒடிச்சு மகாபாரதம் பண்ணிட்டு இப்படிலாம் இந்த காலம் போயிடுத்துனுமே. இனிமையாவது வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கணும், ஜீவனம் 4 பேர் நம்ம வேலை விடணும்னு சொல்கிற மாதிரி திறமை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீ நல்லா இந்த ஒரு உங்களுக்குள்ள கசப்பான உடல் மறந்துட்டு கை கொடுத்துட்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம். பல மாதம் வந்தாச்சு. இந்த மாதம் நல்லாவே இருக்குது. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மிதுனத்துக்கு சொல்லக்கூடிய மேஷத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போதுக்கு ராகு வந்து போப்பரில் புரட்டாசி மாதம் தான் போகிறார். சரியான சனீஸ்வரர் முக்கியமானவர் உங்களுக்கு. அவர் யார் உங்களுக்கு? சனீஸ்வரர் 8ஆம் வீட்டு அதிகாரி மட்டும் இல்லை, 9 பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வரர் 8ஆம் வீட்டு அதிகாரிங்க இருக்கார். தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறதுக்காக இருக்கார். அவ்வளோதான். தேவையான விஷயங்களை கண்ணில் காட்டினா தான் நீங்கள் அது கட் பண்ணி அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு உண்டாக்கணும். வியாபாரிகள் இல்லை, நீங்கள் தனக்கு சௌரியத்துக்காக வேண்டி மற்ற கஷ்டப்படும் போது அது பயன்படுத்திக்கிறது தான் வியாபாரி. அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. அதனால் சனீஸ்வரர் 9ஆம் வீட்டில் உட்காந்து பாக்கியத்தை கொடுக்குறார். தொடர்ந்து குருவை பார்க்குறார். ராகு உட்காந்துருக்கார். ராகு தொடர்ந்து சனீஸ்வரனை பார்க்குறார். 2 பேரும் எல்லாம் ராகு உட்காந்து மியூச்சுவலாக உட்காந்து 2 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு 2 பேர் செஞ்சுருக்குறன்னா அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறது என்ன கஷ்டமா? உங்கள் பூர்வப்படி சொல்லி சுக்கராச்சாரியர் எங்கே இருக்கார்? 2ஆம் வீட்டில் இருக்கார். மிதுனத்துக்கு 2ஆம் வீடு சொல்ல கடகத்தான் செவ்வாயோடு உட்காந்துருக்கார். செவ்வாய் யாரும் உங்களுக்கு பகைவன்லாம் கிடையாது. இங்கே செவ்வாய் வந்து 6ஆம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 6வது முதலீடு ஸ்தானாதிபதி செவ்வாய். அவனே லாபாதிபதி. அப்போ எப்படி அழகாக பயன்படுத்திட்டு ஆனந்தமாக இருக்கலாம். கொடிகட்டி பறக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில். ஆனால் வெளிநாட்டில் இப்போ தற்போது இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் எதுக்கு? ஏன்னா அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் நம்ம திறமையை காட்ட முடியும். அடுத்தவன் முட்டாளானால் தான் நம்ம திறமை வெளிப்படும். அவன் கெட்டிக்காரன் இருந்தால் உன் திறமை எப்படி வெளிப்படும்? அவன் 0 ஆனதான் உன் சாமான் விற்கும். இல்லைன்னா அவனுக்கு இருக்குது நீ இதுக்கு கொடுக்குற தேவையில்லைன்ட்டோன்னே. வெளிநாட்டில் நம்ம சாமான் தான் எல்லாமே. எல்லா நாட்டிலையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்தோன்னா இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டி நாட்டே ஆள்றாங்க. அமெரிக்கா நாட்டே ஆள்றானுங்க. இப்போ எல்லாம் வெளிநாட்டு ஒரு காலத்தில் இன்வேடர்ஸ் வந்து நம்ம நாட்டை நாசம் பண்ணியிருந்தானுங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம சந்தர்ப்பம் வெளிநாட்டு நம்ம எல்லாம் போய் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்போ இங்கே யார் வரப்போகிறா? சைனா பீப்புள் அண்டர்டேக்கன். நம்ம நாடு ஆஃப்டர் பிரிட்டிஷ் பிறகு அடுத்து யார் நாட்டை ஆள போடுறோம்னா சைனாக்காரன் தான். ஆல்ரெடி சுற்றி வந்தாச்சு. அது இப்போதைக்கு இல்லை, அது ஆகும். அது பார்த்து உங்கள் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. பயப்பட வேண்டாம். நமக்கு வியாபாரி யார் வந்தால் என்ன எல்லாம் ஒன்று தான். குடும்பத்தில் எது அந்த வாரிசுகள்லாம் எங்கே தான் கற்றுன்னு தெரியல. வியாபாரத்தை எல்லாத்துலேயும் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எப்போதுமே ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சா தான் கெட்டிக்க ஜீவனம் இல்லை. அது இப்படி பார்த்தோன்னா அந்த காலில் செட்டியாரெலாம் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்கல்ல. 4 வகையான கம்யூனிட்டி பகவான் உண்டாக்கி எல்லாம் பண்ணானா இல்லையா? எதுக்கு? அது போய் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு தான் தவிர படிப்புன்றது சொல்லிக் கொடுப்பாங்க குரு, அவ்வளோதான். அதோட ஓவர். தொழில் ப்ராக்டிக்கல் தான் எல்லாமே. சம்பாதிக்கல, சந்தோஷம் வரல, கொட்டுல. இந்த படிப்பு படிக்கிறது வித்தைகள் தெரிஞ்சுக்கிட்டேன் தவிர வேறு ஒன்றும். இப்போ அந்த மாதிரி குருகுல வாசம் முடியாது. அதே மாதிரி ஒழுங்காக சொல்லித்தர மாதிரி இன்ஸ்டியூஷன் இல்லை. சம்பாதிக்கிற இன்ஸ்டியூஷனாக இருக்குது. அவ்வளோ ரூபா கொடுத்து படிக்க வச்சு சாஞ்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேலைக்கு போகிறது ஒரு 10 ரூபா 15,000 ரூபா சம்பாதித்துக்கு போய் அவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அவனை பயன்படுத்த முடியலையே. அதனால் அதை சுயமாக அதுகளுக்கு பசங்கள் படிக்கும்போதே 4 காசு சம்பாதிக்கிற திறமையை கொண்டு வந்துட்டு கவலை இல்லை. எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணுவாங்க. எதுலேயுமே பண்ணல. பாரம்பரிய தொழில் மறுபடியும் எடுத்து செய்வாங்க. இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதி சுக்கராச்சாரியர் 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாயோடு உட்காந்துருக்காரு. அருமையாக சனீஸ்வரன் பார்க்குறாரு செவ்வாய். அதுக்கு பிறகு இந்த ஆணி 17ஆம் தேதி பிறகு தான் வரிசையாக இந்த புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாயும் சுக்கராச்சாரியும் சிம்மத்துக்கு போயிடுவாங்க. சிம்மத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? செவ்வாய் 3ஆம் வீட்டில் உட்காந்து என்ன ஆகும்? அட்டகாசமாக இருக்கும். சுக்கரனோடு உட்காந்துருக்காரு. சுக்கரன் அப்போ திருமண பாக்கியம், அது இது, குழந்தை குட்டி, குழந்தை வீடு கட்டுறது, வாசல் இதெல்லாம் குடும்ப சம்மந்த விஷயம் எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணாமல் அது உங்களுக்கு இந்த வாங்கிக்க வீடு அப்படி சொல்கிற அளவுக்கு தான் வரும். வீடு வாங்கிக்கோங்க, தொட்டு வாங்கிக்கோங்க, இதப்பா இதான் என்னோட பொண்டாட்டி, இதான் என் முன்னாடி, இதான் மாமியார் மாமனார், அப்படியா? பற்றியா சுத்துருக்கா கோடீஸ்வரன் பார் அப்படிமா? கரெக்ட். அப்போ சரி. இந்த மாதிரி அமைப்பு உட்கார்ந்தத்துல குண்டு சுட்டு ஓடுற நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆச்சரியமாக இருக்கும்.
இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் வந்தது இல்லை, இந்த மாதத்தில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பூர்ணத்தோடையத்துக்கு அவனே உங்களுக்கு வழி பண்ணி சாப்பாடும் போடுறான். அப்பேற்பட்ட நிலைமை இந்த மாதம் பிஸ்னஸ் பீப்புள் சொல்லக்கூடிய பிஸ்னத்துக்கு சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரம் எங்கேயோ வெளிநாட்டில் எஸ்டேட் வச்சுருப்பானுங்க, பயங்கரமாக வச்சுருப்பானுங்க, அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் வேர்ல்டு லெவல் பில்லியன் ட்ரில்லியன் தான். இன்னும் அங்கே இருக்கவங்களாம் 0 ஆகிட்டான். அது வேர்ல்டு வார் வராத குறை தான், அங்கே எல்லாம் 0 ஆகிடும். நம்மளும் கொடி கட்டி பறப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் கொடி கட்டி பறப்பாங்க, நம்மளால் இந்த நாட்டே ஆடுற அளவுக்கு வந்திருக்கும். இந்த நீ தான் ஆட்டம் ஆட போகிறேன் அந்த அளவு வெளியே வேர்ல்டு லெவலில் அமெரிக்கா நம்பர் 1, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்பர் 1, அடுத்தது ஆஸ்திரேலியா, அடுத்தது அந்த ஒரு இந்த நம்ம நாடு சுற்றி சைனாக்கார ஆடுவோம். அதான் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே விட்டுட்டு அங்கே ஆடிருப்போம். இப்படிலாம் அமைப்பு வருது. என்னமோ நினச்சிக்காதீங்க, நீங்கள் என்னமோ உட்காந்து விட்டு சட்டில் உட்காந்து இப்படி இன்க்ரிமெண்ட் வருமா, போஸ்ட் வருமா, அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த பழைய நிலையை விட்டு வெளியில் வாங்க இனிமையாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இனிமேல். ஏன்னா கவர்மெண்ட்டே மாற போகிறது. அப்புறம் நீ இன்க்ரிமெண்ட்டு போனஸ் பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்குறீங்க, ஒரே கரப்ஷன் தான் இருக்கும். அது காலத்தில் நீ பார்க்கும்போது இந்த வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்த குடும்பமான வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுறது, உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிறது, 4 காசு சம்பாதிக்கிறது, கமிஷன் ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன், ஃபீடிங், இதெல்லாம் இருக்குல்ல, ஹோல்சேல், அதெல்லாம் மார்க்கெட்டிங், இதெல்லாம் அப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் என்னென்ன உண்டு சம்பாதிக்கலாம். இப்படி தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. மனுஷனுடைய தேவைகளை யாரெல்லாம் கொடுக்கணுமோ அது பணமாக்கிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கும்போது டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் அது இது பார்க்கும்போதெல்லாம் இப்போ நுணுக்கமான எத்தனையோ விஷயம் இருக்குது. கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுற என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாரு, டிஜிட்டலில் எத்தனை இருக்குது, சாதனை பண்ணலாம். இவ்வளோ சம்பாதிக்கிற திறமைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரேண்டம் கொடுக்கும்போது உங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு. அப்புறம் அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போட்டு இப்படியே இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னும் எத்தனை நாளைக்கு இது பண்ண போகிறீங்க? ஸோ இதெல்லாம் திறமைகளை நம்ம எடுத்து காட்டுறதில்ல, உங்களுக்கு கூட்டி சொல்கிறதில்ல. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த திறமையை பகவான் மனசில் கொடுத்து இப்போ செயல்படுத்துகிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவரே பண்ணால் தான் நம்மளால் வாழ முடிந்தவர். நம்மளாக ஒரு இடத்துல இன்றைக்கி மாலை வீட்டுக்கு வந்து தானாக பால் கறக்கும். அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இந்த மிதுனம் சொல்லக்கூடிய இந்த ராசி நேயர்கள் இந்த சிறப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லட்சாதிபதி இல்லை, எல்லாம் பில்லியன் ட்ரில்லியன் தான். எல்லாம் வெளிநாடு தொடர்பு தான் எல்லாமே. இங்கே இருந்தால் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி இப்படியே சில்லறை எண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். 2000 ஓட்டு செல்லாது, 1000 ஓட்டு செல்லாது, 500 ஓட்டு செல்லாது. இப்படியே போயிருந்தானே இவங்க எப்போ பணம் சம்பாதிக்க முடியும்? பேங்கில் போட்டால் பணம் வந்துருமா? வெளிநாட்டில் யாரும் பேங்கில் போடவே மாட்டாங்க. பிஸ்னஸ் ரொட்டேஷன் போயிட்டே இருக்கணும். மணி ஃப்ளோயிங். பணம் போடாத விரிச்சியில் வச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? பணம் போடாதானே முடியும். பணம் எங்கேருந்து வரும்? அதனால் இதெல்லாம் டெக்னிக் புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால் நம்ம நாட்டிலேருந்து தவிர வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்கும். இங்கே இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அன்னி தொடர்போடு தான் வியாபாரம் நடக்கும் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.